பெண்ணே துள்ளியெழு, யுத்தம் வந்தால் சத்தமிடு, மௌனம் போதும் வண்ணமதியே. கண்ணில் ஈரம் தூக்கிவிடு, நெஞ்சில் ஈரம் தேக்கிவிடு, தர்மம் என்றும் வண்ணமதியே. நீர் கூட உறைந்தால் பனிமலை, மேகங்கள் இணைந்தால் இடி வருமே. வீணை வீசும் விரல்கள் வாழை ஏந்தும், கானம் பாடும் குயிலும் தன்னலகை பேசும். பெண்ணே பெண்ணே துள்ளியெழு, யுத்தம் வந்தால் சத்தமிடு, மௌனம் போதும் வண்ணமதியே. நாங்கள் நமது PPS-இன் 10வது ஆண்டு நிறைவினையொட்டி இன்று மகளிர் தினத்தின் சிறப்பு நிகழ்வாக ஸ்ரீ சண்முகா தர்ம ஸ்தாபனத்தின் செயலாளர் மற்றும் சண்முகா பெண்கள் இல்லத்தின் பொருளாளர் செல்வி விமலா நடராஜா அம்மையாரிடம் ஒரு நேர்காணல் ஒன்றினை தரவிருக்கின்றோம். அம்மா வணக்கம். அம்மா, உங்களுடைய பெயர் விவரங்கள்? என்னுடைய முழு பெயர் செல்வி விமலகுமாரி நடராஜா. என்னை பொறுத்தவரை நான் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியில் லோலி மேற்கு, அதெல்லாம் 1944ஆம் ஆண்டு பிறந்தேன். என்னுடைய தந்தையார் ஒரு அதிபராக இருந்தவர், தாயாரும் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பேர், 3 பெண்களும் ஒரு ஆணும். எங்களுடைய தகப்பனார் அவர் அதிபராக இருந்தபடினால் எங்களை எல்லோரையும் ஒரு பட்டப்படிப்பு, கடைசி குறைந்த பட்டப்படிப்பு இருக்கணுக்காக 4 பிள்ளைகளையும் பட்டப்படிப்பு கிராஜுவேட்டாக செயல்படுத்தினோம். அதன் பிரகாரம் நாங்கள் வடமராட்சியிலிருந்து படித்த பிறகு நாங்கள் இந்தியாவுக்கு போக நிலைமை ஏற்பட்டுச்சு. அங்கே போய் சென்னை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பட்டதாரியாக கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் செய்தேன். நீங்கள் எப்படி திருகோணமலைக்கு வருகிறது? திருகோணமலைக்கு நாங்கள் 1972ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டு தான் நாங்கள் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் நாங்கள் பட்டதாரி பயிற்சியாக தெரிவித்தது அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றினாங்க. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை ஒரு கடைசி ஒரு 4 வருடங்கள் தான் எங்களை அங்கே உத்தியோகம் பார்க்க விடுவாங்க. அப்புறம் 4 வருஷத்துக்கு பிறகு இடமாற்றம் தருவாங்க. அப்போ திருகோணமலையில் என்னுடைய சகோதரன் இங்கே இருந்து போர்க்காகோவில் சுற்றுலா எக்கவனாக இருக்கும்பொழுது அப்போ நான் எங்கும் போகாமல் திருகோணமலைக்கு வந்தேன். 1977ஆம் ஆண்டு தை மாதம் 3ஆம் தேதி இங்கே வந்து சேர்ந்தோம். அப்போ இந்த கட்டிடம் இந்த ஸ்கூலுக்கு உரியதான். பிறகு அரசாங்கம் ஸ்கூல் எடுத்தாம் பிறகு கிருஷ்ணாசன் ஐயா அவர்கள், கிருஷ்ணாசன் ஐயா அவர் தான் தங்கம்மார்கள் புறாமகன் அவர் தான் பொறுப்பில் இருந்தவர். கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாமல் பிறகு அவர் என்ன செய்தார்னு சொன்னால், நான் அப்போ அதோட வீடு சும்மா சாதாரணமாக இருந்தது. அப்போ நான் 1977ஆம் ஆண்டுலேருந்து 2 ஏக்கர் கச்சையில் ஒர்க் பண்ணிக்க ஓய்வு நேரத்தில் இந்த பிள்ளை எனக்கு இல்லத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் அப்போ இல்லை. பிள்ளை அங்கே இருந்து சாரமம் பார்த்தவ அவள் பார்க்க கொள்ளைக்க அந்த பிள்ளைகள் ஃப்ரீயாக இருக்க நான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன். படிப்படியாக நான் இங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. காரணம் நான் இங்கே வந்தால் பிறகு நாட்டு நிலைமை மிக மோசமாக போயிட்டு என்னுடைய தாயார் கஷ்டமாக இருக்க நான் போக வழி கிடைக்க போய் ஒரு பஸ் கொஞ்சத்தால் அம்மா என் தாயார் போக இறந்துட்டான். அப்போ தொடர்ந்தே நான் இங்கேயே இருந்துட்டேன். 1977ஆம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் இந்த நிலத்திலேயே இருக்குது. கட்டிடம் வித்தியாசமாக இருக்கலாம், கிட்டத்தட்ட சுமார் 40 வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த பொறுப்பு எனக்கு முந்தி நான் எடுக்க விரும்பையில் ஒரு சேவையாக இதெல்லாம் சேவையாக தான் இருந்தனாலேயே எனக்கு இல்லத்துக்கும் எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை. இந்த படிப்படியாக இதெல்லாம் பூர்வீக தொடர்பு நினைக்கிறேன். படிப்படியாக 1984ஆம் ஆண்டு தான் நான் இல்லங்களை பார்க்க நிலைமை ஏற்பட்டுச்சு. 1977ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் சாருமத்தோடு நான் உப்புவழியில் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லமும், பட்டிக்கலையில் ஆம்பளை பிள்ளை இல்லமும், வித்தியாமியில் ஒரு இல்லம், 3 இல்லம் இருந்தது. அந்த 1983ஆம் ஆண்டு பிரச்சனைக்குள்ளே அந்த 2 இல்லம் அளிக்கப்பட்டுள்ளன. பிறகு பழையபடி வந்திருந்து எத்தனை காலத்துக்கு இப்படி நாங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லித்தான் பிறகு அதுக்கு பிறகு தான் ஒரு இல்லம் கட்ட வேணும் என்று எங்களுக்கு உணர்வு ட்ரஸ்டிஸுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல இந்த இல்லத்தை 1990ஆம் ஆண்டு நாங்கள் கட்ட பண்ணி வந்தது. அதே நேரத்தில்
இந்த இல்லத்தை நாங்கள் சிறப்பாக செயல்பட்டபடினால் நோர்வே தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. அரசாங்கத்தை நாங்கள் இந்த எங்களுக்கு கட்டுறதுக்கு தந்த பணம் எல்லாம் நோர்வேஜன் பண்ணி. அப்போ நாங்கள் சிறப்பாக செயல்பட்டபடினால் நான் திடீரென்று நோர்வே ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ சிறப்பாக நல்ல முறையில் இயங்கினபடினால் உடனே நான் ஆண் பிள்ளை இல்லத்துக்கும் பணம் தேவைன்னு சொல்லியிருக்க அந்த மறுப்பு இல்லாமல் தந்தாங்க. காரணம் ஏன் நான் நல்ல முறை நடத்தணும்னு சொன்ன காரணம்னு சொன்னால் என்னுடைய பூர்வீக பணம் இருக்கலாம். ஒரு நோர்வே இன்றைக்கு அந்த நேரம் நீளம் நெருக்கடியான நேரம் அந்த நோர்வே எங்களுக்கு முன் வந்து முழு பொறுப்பை மீட்டு கண்ணொடியால் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நான் நோர்வேக்கு நான் நன்றியுடனாக இருக்கிறேன். நான் எப்பொழுதுமே இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அந்த அவர்களை நாங்கள் மறக்கவே கூடாது, மறக்கவும் முடியாது. காரணம் இல்லாட்டி அந்த கட்டணம் எடுப்பதற்கு இப்போ நாட்டு இல்லாமல் ரெண்டு வித்தியாசமாக போயிட்டு அதே நேரத்தில் பாய்ஸ் ஹோம் நாங்கள் நடத்தக்கூடிய இருந்துச்சு. இப்போ முந்தி ரெண்டையும் நான் இல்லம் பார்த்து கொண்டு இருந்தேன். இப்போ படிப்படியாக நான் வேறு பாய்ஸ் ஹோம் வேறு ட்ரஸ்டீஸ் கொடுத்துட்டு இந்த இல்லத்தில் பார்த்துக்கணும். இப்போ கடைசி ஒரு சுமார் ஒரு அப்போ இல்லத்துக்கு பிறகுதான் டிபார்ட்மெண்ட்டின் கீழே கவர்மெண்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் பதிந்து நாங்கள் பிறகு அடுத்தபடியாக சிறுவ நிலையத்தை இலக்கத்துக்கு பதிந்து நாங்கள் அதில் நான் இல்ல முகாமையாக கடமையாற்றினேன். கிட்டத்தட்ட நான் அந்த இல்ல முகாமையாக 37 வருஷமாக செயல்பட்டு கொண்டிருந்தேன். அப்போ பிறகு ஒரு ஏஜுக்கு பிறகு நான் தொடர்ந்து நடத்த முடியாது, கவர்மெண்ட் ரூல்ஸ். அதுக்காக தான் இப்போ ஒரு இல்ல முகாமையாளர் இருக்குது. இங்கே வந்து இன்றைக்கு ஒரு வார்டன் இருக்கிறார், இல்லை முகாமையாளர் இருக்கிறார். மற்றது நான் பொறுப்பாகவே இருக்கிறேன். மற்றது ஒரு சமீரமாக இருக்கிறார். மற்றது மேற்பார்வையாளர் இருக்கேன். அதனால் ஆனால் முந்தி எங்களுக்கு இந்த இல்லங்கள் நடத்தக்கூடிய வசதி வந்த காரணம் என்னென்னு சொன்னால், அப்போ வெளிநாட்டிலேருந்து நிதி உதவி நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம். பிறகு அந்த நேரம் வெளிநாட்டு உதவி மிகவும் நல்ல உதவியாக எல்லாருமே செய்தார்கள். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி அதில் வந்து வெளிநாட்டு பிறகு வந்து நாங்கள் படிப்படியாக எங்களுக்கு உப்புவழியில் காணி இருந்தது, அதையும் விற்க நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த அங்கே நான் அலஸ் தோட்டத்தில் காணி இருந்தது, அதையும் விற்று அந்த உப்புவழியை விற்ற அதை கொண்டு கர்மஸ்தானத்துக்குரிய சொத்து பத்துக்களை விற்றால் நேரடியாக நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது நீதிமன்றத்துக்கு போய் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ இடையில் அந்த கொரோனா அது முடங்கி கொண்டு கேட்க வெளிநாட்டு உதவி மிகவும் இதாக போயிட்டு அதாக போய் காரணம் உலகம் பூராவே இந்த நிலைமை ஏற்பட்டபடினால் எல்லாத்தையும் எங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. காரணம் இன்றைக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால் என்ன பொறுத்தவரை இது ஒரு சேவைன்னு சொல்லிக்க நான் வந்த விதம் வேறு. நான் நடந்து கொண்டு வந்த இதுக்கெல்லாம் காரணம் நான் என்ன பொறுத்தவரை பூர்வீக போன பிறப்பு சென்ற பிறப்பு அது. அப்பொழுது இந்த இல்லத்தில் இருக்கும் பொழுது விஸ்வலிங்கம் அந்த காலத்திலேருந்து இந்த பாடசாலையோட தொடர்புகள் ஏற்பட்டு பிறகு நான் பல தடவை அந்த ஸ்கூலுக்கு செக்ரட்டரியாக இருக்க நிலைமை ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் எங்கள் பூர்வீக தொடர்பும் தங்கமாக்கும் எங்களுக்கு ஏற்பட்டபடினா தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டா மட்டும் ஆகையினால் இந்த ஸ்கூலை பொறுத்தவரை பொன்னொருவர் செயல்பட்டபடி அவங்கள போல ஒரு பொன்னொருவர் செயல்பட்டபடினால் அதனால் இந்த இடத்துக்கு நாங்கள் அந்த அம்மாவை நாங்கள் எப்பொழுதுமே போட்டு வணங்குவோம். அதுலேயே இந்த கிருஷ்ணதாஸ் ஐயா பொறுத்தவரை அவர் புறாமகன் 1957ஆம் ஆண்டு அந்த அம்மா மறந்துட்டா. 1961ஆம் ஆண்டு ஸ்கூலை கவர்மெண்ட் டேக் ஆஃப் பண்ணிட்டுது. அன்றைக்கு அங்கே இந்த வறுமையான கஷ்ட பிள்ளைகளை கவர்மெண்ட் டேக் ஆஃப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிருஷ்ணதாஸ் ஐயா வெளியில் கொண்டு வந்து ஒரு வாடகை வீட்டில் வச்சு பராமரித்து கொண்டு இருக்க படிப்படியாக கஷ்டப்பட்ட பிள்ளை கூடிக்கொண்டு போயிருக்கிறான். 3 இடங்களை நாங்கள் இல்லங்களை உருவாக்க வேண்டும் ஏற்பட்டு ஒவ்வொரு இல்லத்திலையும் சுமார் எத்தனை பிள்ளைகள் இருந்து அப்போ போனோம். நான் இந்த இல்லம் கட்டேக்கு எனக்கு 65 பிள்ளை இருந்தது. 65 பிள்ளைகள் இந்த இல்லத்தில் மட்டும். பாய்ஸ் ஹோமில் 35 இருந்தது. அதுக்கு முந்தி 3 இல்லம் இருந்தது. அப்போ அதில் எல்லாம் முந்தி வந்து ஒரு ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு மட்டுக்களில், பொம்பளை பிள்ளை 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு உப்புவழியில், 14 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இங்கேயும் காட்டு. 14 வயதுக்கு மேற்பட்டாங்கலாம் 65 பேர் இங்கே இருந்து படிச்சிருக்காங்க. பிறகு இந்த ட்ரபிள்ஸ் வந்தால் பிறகுதான் இதுக்கு புதுக்க கட்டி அப்போ அவங்களுக்கு 65 பிள்ளை இருந்தாங்க. 65 பிள்ளை இருந்தாங்க. அப்போ எங்களை பொறுத்தவரை அந்த காலத்து பிள்ளைகள் மிகவும் ஒழுக்கமானவர்கள், அவர்கள் படிக்கோன் உணர்வு உள்ளவர்கள்,
கீழ்ப்படிவுள்ள காரணம் இந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வந்தது காரணம் கீழ்ப்படிவு ஒன்று வயதுக்கு மூத்த ஆக்களை மதித்து அங்கே ஏன் வந்தோம் என்னத்துக்கு வந்தோம் எதுக்காக வந்து அவர்கள் எந்த விதமான ரெண்டாம் கதை இல்லாமல் அவர்கள் நல்ல முறையில் இயங்கி கொண்டு இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து எங்களோட நாட்டில் இருந்த சூழல் பிள்ளைகளுக்கு எப்படியோ கல்வி ஒன்று தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம். நாங்கள் கல்வி மூலம்தான் எங்களுடைய விடுதலையோ எங்களுக்கான ஒரு உரிமையோ எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தையோ பெற்றுக்கொள்ள இருந்தபடியா அந்த காலத்து சூழல் கல்வி இருந்தால் எங்கேயும் எதையும் சாதிக்க முடியும். எங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் இனியன்னு முக்கியம் கல்வி. கல்வியால் எதையுமே நாங்கள் உருவாக்க முடியும். அதனால கல்விக்கு மிக முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து போன ஆக்கள் பழைய ஆக்கள் இப்போவும் உங்களோட தொடர்பு பண்ணுறாங்க வந்து போகிறாங்களா? இல்லத்துக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அவங்கள்ட்ட எதுவும் தங்கள் உங்களுக்கு கிடைக்குதா? சில பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறேன் அவையிடம் பாருது. சில பிள்ளைகள் இங்கேயே நல்ல முறையில் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களும் வந்து போவார்கள். மறக்காம வாரம் இப்போ இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எதிர்நோக்குற சவால் என்ன? ஆரம்ப காலத்திலிருந்து நீங்கள் இந்த தொடர்ச்சியாக 37 வருஷம் இப்போ இருக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரையில் இந்த நான்கு சூழ்நிலை மிக மிகவும் மோசமாக போய்கொண்டது. காரணம் இந்த எங்களோட ஊடக இந்த ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் சமூக ஊடகங்களால் அவளுக்கு ஒன்று இருக்குது. மற்ற கலாச்சாரங்கள் எல்லாம் முந்தி வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. அவ்வளோத்துக்கு நெருக்கடியாக எங்களுக்கு சூழல் இருந்துச்சு. அப்போ அவங்க அமைதியான சூழ்நிலையில் எளிமையான சூழ்நிலையில் அப்போ கல்விக்கு மிக முக்கியத்துவம் ஒழுக்கத்தோடு ஆன்மீகத்தோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலத்து பிள்ளைகள் மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். காரணம் அவனுடைய கலாச்சாரங்கள் மாறிவிட்டு நாங்கள் இப்போ இன்றைக்கு நான் முந்தின கலாச்சாரத்தை இப்போத்த பிள்ளைகளுக்கு பின்பற்றுங்கன்னு சொல்லக்கூடிய சாத்தியம் இல்லை. சொன்னாலும் உதாரணமாக பல தடவை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கடைசி வரைக்கும் ஓலை படித்து மேலே படிச்சுட்டு நீங்கள் போய் என்னென்னாலும் செய்யுங்க. அது வரைக்கும் மிக முழுமையாக இருந்து படியுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஒழுக்கம் மிக மிக முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், ஆன்மீகம் முக்கியம். இந்த மூன்று எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியம். அதான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போத்த பிள்ளைகளை பொறுத்தவரை கூடுதலாக கதை பக்கத்தில் நிற்கவும். இந்த ஸ்டடி டேபிள்னு சொன்னால் பக்கத்தில் நிற்கும். சாப்பாடு மேசைன்னு சொன்னாலும் பக்கத்தில் நிற்கும். கதைச்சி கொண்டே இருப்பான். அதான் ரெண்டு வரைக்கும் இந்த இதில் ஃபோன் அது இது டச் பண்ணக்கூடிய சான்ஸ் இல்லை. டிவி கூடி அன்றைக்கு நான் எங்கேயோ இடத்துக்கு அவசரமாக போக வேண்டிய ஏற்பட்டுச்சு. அப்புறம் ஒரு பெரிய பிள்ளைகிட்ட பார்த்துக்கொள் பிள்ளைன்னு சொல்லி கொண்டு போக திடீரெண்டு அப்போ அந்த டிவி இந்த ரூம் நம்ம பூட்டி போட்டு போனால் ஏற்கனவே அங்கே செட் பண்ணி வச்சுருவாங்க டிவி பார்க்குறது. அதை திறந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இந்த சேவை வந்து மக்கள் சேவையை மகிஷன் சொல்லிக்க நாங்கள் இறைவனுக்காக சேவை செய்ய முடியாது. எந்த சில கள்ளங்களும் போட்டுக் கொள்ளுவாங்க. அது நிச்சயமாக சரியோ. இந்த கள்ளங்கள் அன்றைக்கெல்லாம் எதிர்பார்க்கல. என்னை பொறுத்த என்னுடைய அனுபவத்தில் நான் சில வேலை இப்போ கதைச்சு கொண்டு இருப்பாங்க, என்னெல்லாம் செய்வாங்க. அப்படியே எனக்கு அந்த இறைவன் சில விஷயங்களை காட்டித்தாரு உணர முடியும். இப்போ நெருக்கடிக்கில் அந்த இறைவன் காட்டித்தாரன். முந்தி வந்து எங்களுக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் எல்லோருமே ஒழுங்காக இருந்தார்கள், கல்வி கற்றார்கள், பயன்படுத்தி தங்களை மேம்படுத்தி எல்லாம் இருக்கிறாங்க. அதை ஆனால் இப்போத்த பிள்ளைகள் படிக்க இவ்வளோ முந்தினும் முந்தி நெருக்கடி எங்களுக்கு பிள்ளைகள் நல்ல முறை வச்சு பராமரிக்கிறதுக்கு நெருக்கடி எல்லாத்தையும் உதவியும் பண்ணும். இப்போ அவ்வளோ பிள்ளைக்கு எங்களுக்கு இவ்வளோ வித்தியாசமான உணவு முறை எல்லாம் எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி படிக்கிற நேரம் சாப்பிட்ற நேரம் வந்து ஒன்று என்னன்னு சொன்னால் இப்போ வேறு மேட்டன்மேர் வேறு முகாமையாளருக்கு எல்லாமே ஏறாமல் இருக்குது. இதில் கண்ட்ரோல் பண்ணுறது பாடசாலை எல்லாம் எப்படி இவங்களுக்கு வந்து சண்முகாலி இவங்களுக்கான அனுமதிகள் கிடைக்குதா? சண்முகா பொறுத்தவரையில் அந்த இப்போ நான் கனகாலமாக இந்த மற்ற தொடர்புடைய சண்முகாவுக்கு மீது தொடர்புடைய நான் முந்தைய இப்போ நர்சிங் ஸ்கூல் என்றபடினால அட்மிஷன் தடுக்கிற சில கஷ்டம். ஆனால் ஹரியர் மிஸ் இப்போ இருக்கிறபடினால முந்தைய மிஸ் இருக்கிறபடினாலும் நான் பாதுகாப்பு நிமித்தம் தண்டிச்சு வரைக்கும் தற்காலிகமாக கொண்டு சேர்த்துருக்கு. நான் எத்தனை பிள்ளைகள் சண்முகா பாடசாலையிலேயே கல்வி கேட்டுக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் வேறு பாடசாலைகளில் கேட்குறாங்க? சண்முகாவிலிருந்து தான் கூட 10 பேர், அங்கே ஒரு 6 பேர் கூட சண்முகா கண்டன்ட்டும் அங்கே 6 பேர் தான் படிக்கிறாங்க. இப்போ படிப்படியும் நீங்கள் வந்து இப்போ பாதுகாப்பு நோக்கம் கருதி இங்கேயே மாற்றத்துக்கு ஏதாவது இப்போ உங்களுக்கு ஒரு அடி எடுத்து வச்சா அப்போ என்னன்னு சொன்னால் போய் கொண்டு சேர்த்தா பிறகு
இப்போ விக்னேஸ்வரனால பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைவு. அப்போ நாங்கள் திடீரெண்டு அங்கேருந்து எடுக்க அதிபர்களுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆகையினால அவருடைய மூத்த என்ன ஒரு சமீபத்தோட இடம் எடுக்காத காரணத்தை நான் அங்கே கொண்டே சேர்த்தேன். அதே அப்போ அங்கே சேர்க்க பேர் திடீரென்று நான் அங்கே படிக்கிறதுக்கு அங்கே கேட்குறது உங்களோட அழகு. ஏன்னா தங்கம்மா சண்முகம் பிள்ளை அம்மா இந்த பாடசாலைக்கான ஒரு மாணவர்களை சேர்க்கறதுக்காக தான் இந்த இல்லமே வந்து ஆரம்பித்ததாக. ஓ இப்போ அதை இல்லம் ஆரம்பித்த எப்போன்னு சொன்னால் மறைஞ்சாம்புரம் தான். மறைஞ்சாம்புரம் வசதி குறைந்த மாணவர்கள் அங்கே அவள் நடத்தினவ அவள் இருக்கே நடந்தது. இப்போ இந்த கவர்மெண்ட் டேக்கும் அவள் 57 மறைஞ்சவன் 53. அது பிறகு கவர்மெண்ட் டேக்கும் பண்ணா பிறகு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் எடுக்க மாட்டாங்க. அது அப்புறம் கிருஷ்ணசாமியா எங்களுடைய நாட்டு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி போய் கொண்டு கேட்க 3 கேட்டகரி டெஸ்டிடியூட், டெசர்டட், ஆர்ஃபன்ஸ், அனாதை, ஆதரவற்ற பிள்ளை, கைவிடப்பட்ட பிள்ளைண்டு அந்த கேட்டகரிக்குள்ளே வந்தது. அப்படி தான் கூடுதலாக ஏன் இப்படிப்பட்ட நிலைமை ஏன் வந்துன்னு சொன்னால் யுத்த காலத்தில் வகைப்பட்ட விஷயங்கள். யுத்த காலத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாமே நிலைமைக்கு வந்தது. மற்றது இன்றைய நிலைமையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறான். இன்றைய பெற்றார் வந்து கூடி பெற்றார் தாய் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ முடியாத காரணத்தினால வெளிநாடு செல்கிறார்கள். வெளிநாடு சென்றால் அவருடைய பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இரண்டார் தகப்பன் வேறு திருமணத்தை செய்து போடுவேன். அப்போ இந்த பிள்ளை கூடுதலாக எங்கே போகுதுன்னு சொன்னால் கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட அந்த வயது அந்த அம்மா பார்க்க முடியாத கட்டத்தான் டிபார்ட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஏற்படும். டிபார்ட்மெண்ட் முந்தி வந்து அரசாங்கத்தின கொள்கைகளும் சொல்கிறோம் கிடைக்கிற மாறிக்கொண்டே இருக்கும். முந்தி வந்து எல்லாம் குறைச்சி கொண்டு போனேன். பிள்ளைகள் வந்து அவையவே பெற்றார்கிட்ட இருக்கணும், பெற்றார் வீட்டில் இருக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், கொள்ளணும், பிள்ளைகள் இல்லங்களுக்கு அவசியம் இல்லைன்னு கவர்மெண்ட் குறைச்சி கொண்டு வந்தது. ஆனால் பேருந்து பொருளாதார நெருக்கடியால் பெற்றார் வந்து வெளிநாட்டுக்கு போய் சந்தைப்பட்டு கொடுத்து வாழ்வாதாரங்களை நோக்கி அவங்க நகரும் போது பிள்ளைகள் எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. இதை விட வேறு என்ன சவால்கள் பிள்ளைகள் இங்கே வர்றாங்க? பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு? கூடுதலாக இந்த இல்லத்துக்கு வர நோக்கம் என்று சொன்னால் அங்கே பாதுகாப்பு இல்லை, மற்றது வறுமை. ரெண்டும் தான் மிக மிக முக்கியம். சிறுவர்கள் துஷ்பிரயோகங்களும் அதிகரித்து கொண்டு வருது இந்த போதைப்பொருள் பாவனைகளால். அதை பற்றின உங்களுடைய கருத்து என்னம்மா? போதைப்பொருள் பொறுத்தவரையில் எங்களை இந்த இப்போ நான் அறிஞ்ச அளவில் கூடுதலாக ஆண்கள் அதில் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அது நம்ம ஸ்கூல் வழியுமே அறிமுகப்படுத்திருக்கேன். நான் தந்தா கொண்டால் வாங்கி சாப்பிடாதையும் கொண்டு அதையும் நாங்கள் நடக்கிற அறிமுகம் செய்யலாம். தன்னிலை மறந்த நிலையில் உண்மையில் ஒரு அபியூஸ்ன்றது, அதாவது துஷ்பிரயோகம்ன்றது வந்து வெளியிலிருந்து நடக்கிறத விட எங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள், எங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், நாங்கள் நம்பிக்கையாக எங்களுடைய அருகில் வச்சிருக்கிற நபர்களால் தான் அந்த துஷ்பிரயோகம். இன்றைக்கு வந்து எந்த ஒரு பிள்ளையும் பெண் பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அதில் பாதுகாப்பு மிக மிக முக்கியமாக இருக்குது. வீட்டில் கூட அந்த பிள்ளை பாதுகாப்பாக இருக்க முடியாது சொல்லியிருக்கு. காரணம் எல்லாம் கலாச்சாரம். இஞ்சி வந்து இறக்குமதி ஒன்றும் இல்லை. சீத்தை துணி தான் நம்மளுக்கு இப்போ சினிமாண்ட காலத்தில் சீத்தை தான் அது நாங்களே நெசவு செய்து அந்த செய்வோம். இறக்குமதியே என்று இல்லை, உள்ளூர் உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்தில் அந்த சினிமா வந்து அன்னைக்கு அப்படி கொண்டு தான் அந்த 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 நேரம் தான் எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது. வேலைகளை கேட்க ஒவ்வொருக்கும் நாங்கள் இப்போ என்ன பொறுத்தவரை நான் வந்து ஜக்கரி ப்ராஜெக்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்தந்த கிராமங்களில் இருக்கிற வளங்கள் என்னென்ன வளங்கள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உற்பத்தி செய்தார்கள். இறக்குமதி என்று இல்லை, எல்லாருமே எளிமையாக இருந்தாங்க. வித்தியாசம் பண்ணுறதே இல்லை. சமூகம் இப்போ முந்தின நீங்கள் நல்லா நினைத்து பாருங்கள். ஒரு இடத்துல காணிக்கில் எத்தனை குடும்பம் வாழ்ந்துச்சு. இன்றைக்கு வாழ முடியுமா? காரணம் குடும்பமே கூட்டு குடும்பமாக தான் இருந்துச்சு. காரணம் போட்டி, பொறாமை, அது இது ஒன்றுமே மனதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் படிப்படியாக எல்லாமே தொழில்நுட்ப ரீதியாக முன்னாடி கொண்டு போய்க்கு தான் சிலருக்கு நம்மளுடைய குணங்களும் மாற வேண்டுமே ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த காலத்து நான் சொல்ல நினைக்கிறேன், அந்த காலத்து ஆத்மாக்கள் புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் எதை கொடுத்தாலும் திருப்திகரமாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து போனார். இன்றைக்கு என்ன இன்றைக்கு இன்றைய காலத்தில் எவ்வளவு இருந்தாலும் அமைதி இருக்கா? இப்போ இங்கேருந்து நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு தங்களை மேம்படுத்தி கொண்டு போனாக்களுக்கான வாழ்வியல் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு வேளை ஒரு சிலர் சரி அந்த என்ன சொல்கிற தேவையான இலக்கை அடைய முடியாமல் அவங்க வந்து கல்வியில் ஒரு முழுமை பெறாட்டி அவங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான அடுத்த வழிகளை காட்டுறீங்க? இப்போ பெரும்பாலும் முந்தி தொடர்பு நெருங்கி இருந்துச்சு. இப்போ முந்தி வந்து பிள்ளைகள் தொடர்பு கொள்ளக்கூடிய சாத்தியம் இருந்துச்சு. அவர்கள் வரையக்க அவருடைய குடும்பத்தை நினைக்க கொள்ளைக்க
அவளுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு. இப்போ என்னை பொறுத்தவரை நினைக்கிறேன் கூடுதலாக இப்போ இந்த வாழ்வாதாரம் இப்போ ஒழுங்காக இந்த அரசாங்கத்தினுடைய உதவிகளும் கிடைக்கிறபடினா அவ்வளோ தூரம் கஷ்டப்படையில. இப்போ அவங்க சரியான ஒரு இலக்கை நோக்கி பயணித்து அவங்களுக்கான கல்வியல் அடைவு மட்டங்களை பெற்று ஒரு அலுவலகங்களில் ஒரு உத்தியோகங்களை பெறாத அவர்களுக்கு கூட சுயதொழில் செய்யறதுக்கு வாய்ப்புகளை அரசாங்கம் பொழுதுவாக ஏற்றுக்கொண்டு வாழ்வாதாரத்தில் யாருமே வீணாக போகிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. எல்லாருக்கும் எதிர்காலம் எதிர்காலம் இருக்குது. அவையாவே பாதுகாப்பு மிக முக்கியமாக இருக்கும். சுய பாதுகாப்பாக அது பாதுகாக்கும். அது தங்கள் பாதுகாப்பு அதுதான் பார்க்கும். இப்போ இந்த முறை ஏலவில் எடுத்துகிட்டு போன பிள்ளைகள் இங்கேருந்து ஏலவில் 2 பேர் ஒரு பெருடேனியால் 3 எடுத்தவ 2 எடுத்தவ 2 பெருடேனியா கேம்பஸில் படிக்கிறார். மற்ற ஜெஃப்னா கேம்பஸில் படிக்கிறார். அப்போ பெருடேனியா மற்ற அந்த ஜெஃப்னா கேம்பஸில் படிக்கிற பிள்ளை 2 பேருமே இல்லை. 2 பேருமே அந்த தாய் ஒரு பிள்ளைய தாய் பாதையிலேயே விட்டுட்டு போயிட்டு பெற்ற தாயை விட்டு போயிட்டு பிறந்த தாய் நான் தகப்பன் சகோதரன் அதை எடுத்து வளர்த்து பிறந்த அதற்கு நல்ல பூர்வீக இருந்தபடியினால் படிக்கோமன்ற உணர்வு இருந்தபடினால் அதுகளும் எவ்வளோ நெருக்கடி மத்தியிலையும் மன உளைச்சலிலையும் அது படித்து இந்த பெரிய படிக்க மற்ற பிள்ளைக்கும் இன்றைக்கு சில பிள்ளைகளுக்கு யார் தாய் யார் தகப்பன்னு தெரியாது. கைதகப்பனை தெரியாமல் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் பிறப்பத்தாட்சி பத்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் போதிய விவரங்கள் பதிவதற்கான சிலான விளக்கங்கள் இல்லாமல் இருக்குது. அதாவது தாயோட பேர் மட்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க, தந்தையார் பேரை குறிப்பிட்டு பெண்களை பொறுத்தவரையில் அப்படி எனக்கு வரையில்லை. இப்போ இந்த சின்ன பிள்ளை ஒன்று கோட் சாலை இருக்குது. அது ஒன்று தான் கோட் சாலை. நாங்கள் உங்களோட ஃபவுண்டர் ட்ரஸ்ட் கிருஷ்ண சாயாவின் கீதை வந்தால் இப்படியும் கோட் சாலை வர கேஸை இந்த இல்லத்தோடு நினைச்சிடாத எங்க இல்லாட்டா சரியான இப்போ இந்த பிள்ளை வந்ததால் சில நெருக்கடி எங்களுக்கு இருக்குது. இந்த காவல்துறையோட அடிக்கடி அவங்க காவல்துறை அதுக்கு இந்த சில இந்த பிள்ளை மன உளைச்சலால் வந்தது. அப்போ அதுக்கு இல்லத்தில் இருந்து இப்போ தான் இனிமேல் தான் படிப்படியாக நாங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைகளும் முந்தியண்டா வித்தியாசமான பிள்ளை இப்போ இருக்கிற பிள்ளைகளும் அந்த ஒரு சேவை செய்யணுன்ற மனப்பாங்கும் இருக்கும். தனியாக இந்த இருந்து தங்கி இருந்து படித்தா கொண்டா காணால் ஒவ்வொரு ஜீவனும் நாங்கள் சேவை மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கும். அப்போது நாங்கள் சேவையை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதுமானதில்லை, நாங்களும் சேவை செய்யத்தான் எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை இருக்கும். சேவை செய்யும் பிள்ளைக்கு உதவி செய்யணும்னா டக்குன்னு செய்யும். இப்போ நான் சொல்கிறேன் சிடங்களை சொல்லுங்க என்னை பொறுத்த பிள்ளை இந்த சிங்கொண்டடமன் மட்டுமண்டு இல்லை சகல இடங்களும் பாடசாலையும் சரி எங்கேயும் சரி பிள்ளைகள் மிக மிக மோசமான கலாச்சாரத்தில் போய் கொண்டிருக்கிறேன். நானும் இன்னொரு இல்லத்துக்கு செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறதால எனக்கும் சில விடயங்கள் விளங்குது. ஏனென்றால் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்படுற அந்த மன உளைச்சலால் அவங்க நடந்து கொள்கிற முறைகள், இன்னொரு பிள்ளையை தாக்குறது, தன்னைத்தானே காயப்படுத்துறது, இல்லை தற்கொலைக்கு முயற்சி நிறைய ஒரு மன தாக்கங்களுக்கு முந்தி பாதுகாக்கவே கஷ்டமாக முந்தி அப்படி இல்லை. இந்த ட்ரபிள்ஸ் டைம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கையில் வேண்டாம். காரணம் அந்த நேரம் பயந்த சூழல். அந்த நேரம் பாதுகாப்பு தங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மனநிலையில தான் மக்கள். இன்றைக்கு பிள்ளைகளை பொறுத்தவரையில் தற்கொலை செய்யக்கூடிய பிள்ளைகளும் உருவாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படியான சவால்கள் நீங்கள் எப்படி எதிர்க்கலாம்? சில கும்புறதை காப்பாற்றுறாங்க. இந்த 2 பேர் இருந்தவ இந்த மன முறைச்சல் சொன்னது இருந்ததான் ஏதோ இறைவனுடைய அருளால் இந்த இடத்துல அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க இருந்தது. ஆனால் நடக்க இல்லை. இறைவன் சித்தம் நாங்கள் எங்களுக்கு என்ன பொறுத்தவரை எனக்குள்ளே இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீயே எல்லாத்தையும் செய்து கொள். இப்போ நான் வேறு இறைவன் வேறுன்ற சிந்திக்கல. அவருக்கு நான் இருந்தேன். அந்த இறைவன் எங்களுக்கு ஆத்ம சக்தியாக கேட்க இந்த உடல் உறுப்புகள் நல்ல முறையில் இயக்கி இந்த குழந்தைகளை நல்ல முறையில் வாழ விடுங்கள் நான் கேட்டுக்கோ. இந்த இப்போதைய தலைமுறைக்கு நீங்கள் என்னம்மா சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த மகளிர் தின நல்ல நாளில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மகளிர் தினத்தில் என்றால் நாங்கள் இப்படி இந்த நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டு போக இயலாது. இதை நீங்கள் கொஞ்சம் பிள்ளைகள் நல்ல முறையில் கல்வியை ஆட்டோமேட்டிக்காக பெற்றுக்கொள்கிறார்கள். பல உதவிகள் கிடைக்குது. ஒழுக்கத்துக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு வழிவகுக்க வரும். பிள்ளைகள் நல்ல முறையில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு வழிவகுக்க அதை செயல்படுத்த முடியுன்ற அவ்வளவு ஒன்று சாத்தியமான தெரியலை. ஏன்னா சின்ன வயசுலேயே இன்றைக்கு பெற்றார் பிள்ளைகள் அன்றைக்கு நான் பார்த்த பிள்ளை 18 வயசுலேயே குழந்தை பிறக்க நிலைமையில் போய் கொண்டிருக்கு. யாரால் அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டு இந்த இப்படிப்பட்ட நிகழ்வு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது தெரியாதானே. அதுக்கு காரணம் கல்வி அறிவு.
கல்வி அறிவு வேணும், ஆன்மீக அறிவு வேணும், மற்ற ஒழுக்கமாக இருந்தால் இந்த நிலையிலும் மில்லமாக தப்பிச்சு கொண்டு போகலாம். இப்போ இங்கே வர்ற பிள்ளைகள் எந்த பிரதேசத்தில் இப்படியான தேவையுடைய பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறீங்க? கூடுதலாக இப்போ எல்லாம் பட்டுப்படுத்தி போட்டாங்க. திருவோணமலை நகரப்பகுதியில் அவ்வளோ இல்லை. மூது தம்பலாமம் கந்தலால் இருந்தது. கூடுதலாக முந்தி தாக்கப்பட்ட இல்லைனால மூது பகுதி அவங்களுக்கான பாதிப்புகள் குறையவில்லை. அதனால தான் பிள்ளைகளுக்கு இந்த நிலை ஏற்படுது. இப்போ இன்னும் எத்தனையோ வரை இருக்குது. ஆனால் அரசாங்கம் கட்டுப்படுத்தி இருக்கு. அதே பிள்ளைகள் இருக்கணும் என்ற சில விஷயங்களை செய்கிறபடி பெற்றோர் பொறுப்பாக இருக்கேன்டானா பிள்ளைகள் இருந்தால் தான் பெற்றோர் பொறுப்பாக இருப்பினோம். ஆனால் நம்ம பெற்றோரே நான் பிள்ளை சொல்லல. காரணம் அதற்கும் எல்லாருக்கும் அந்த பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட சில பேருக்கு அந்த கிராமத்தை தங்க தொழிலை பார்த்து வயலோ அதுகள் இதெல்லாம் செய்து முன்னோரக்கூடிய இருக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்குமான சாத்தியம் இல்லை. அப்போ கைத்தொழிலோ விவசாய தொழிலை செய்து இது முன்னேறக்கூடிய குடும்பங்களும் இருக்குது நான் சொல்லல. அது ஒன்றும் இல்லாமல் ஆனால் இந்த வெளிநாட்டுக்கு போகிறது ஈஸின்ற மாதிரியும் பெண்களுடைய மனதில் பதிஞ்சிட்டு இங்கேருந்து கஷ்டப்படுறத விட வெளிநாடு போனால் கட்டாயம் சம்பளம் கிடைக்கும், அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பற்றி அவர்கள் போனார்கள். காரணம் பொருளாதார நெருக்கடியாக தான் போனார்கள் நான் சொல்லலை. ஆனால் அங்கு அவர்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் உடல் ரீதியாக சகல ரீதியாக கஷ்டப்படும். இந்த கஷ்டங்களை நாங்கள் சகிச்சு கொண்டு இங்கேயே இருக்கிறதால எங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும் சொல்லிச்சுனால் அதுக்கான முயற்சிகள் எடுக்கும். அதுக்கான வசதி வாய்ப்புகளையும் எல்லாரும் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிறந்த அந்த மனப்பாங்கொண்டு ஏற்பட்டுட்டு இப்போ முந்தி எல்லாரும் வெளிநாட்டு போயிட்டு தங்களுடைய வீட்டிலேயே எல்லாத்தையும் செய்து தானே வாழ்ந்தாங்க. இன்றைக்கு லேசாக வாழ வேணுமென்றது லேசாக போய் உழைச்சி அதை நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ இங்கேயும் நிலங்கள் வேணும், பொருளாதார அடிப்படை வேணும். அது இருந்தால் தங்கள் ஊரையே தங்கள் வீட்டையே டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். அது இன்றைக்கு அங்கே போய் அது உணர்வார்கள். என்னன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போய் வீட்டில் அங்கேயே இருந்திருக்கலாமே, சோறும் சம்பளம் சாப்பிட்டாலும் நம்ம சொந்த இடங்கள் போல வராது. அந்த பிள்ளைகளுடைய அன்பு ஆதரவு பிள்ளைகளுக்கு வெக்கமாக இருக்கும், பெற்றோர் வெக்கமாக தானே இருக்கிறாங்க. இப்போ போன வசதி ஒன்றோட தொடர்பு கொள்கிறாரு நான் சொல்லல. மற்றும்படி என்ன செய்ய போக வேண்டிய கட்டம் தான் போகிறாங்க. இவங்களை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி என்றால் அந்தந்த நாள் அந்தந்த நிகழ்வுகளுக்கு மட்டும் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இந்திய நாளில் அக்கினிச்சிறகை எழுந்து வாண்டு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் எல்லா சமூக ஊடகங்கள்லையும் இப்படியான பதிவுகள் போடுவாங்க. இதே நிலையில் அடுத்தடுத்த நாள் பார்த்தால் அந்த நோக்கமே அவங்களுக்கு அப்படி ஒரு இதே சிந்தனையே இல்லாத மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. அப்படியான மனிதர் அதாவது பகட்டுக்காகவும் இல்லை அந்தந்த சந்தர்ப்பத்துக்காக மட்டும் சில பேர் அந்த பெண்ணியங்களை பேசிக்கொண்டு பெண்களை பாதுகாவலர்களை காட்டிக்கொள்றாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பெண்களுக்கு பாதுகாவலர்களாக காட்டிக்கொண்டு சில விஷயங்கள் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் முரணா செய்கிறாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காரணம் அவங்க உண்மையான இதயபூர்வமான செயல்பாடு இல்லை. அவங்க சும்மா பேரளவில் செய்கிறாங்க ஒழிய ஹார்ட் டு ஹார்ட்டாக. இப்போ என்னை பொறுத்தவரை நான் மற்றவனை நல்ல முறையை கொண்டு வந்தால் முதல் நான் நல்ல முறையில் இருக்கேன். இப்போ நீங்கள் அந்த காலத்துலேருந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த சேவை யாருக்கும் எந்த ஒரு விளம்பரத்துக்காகவும் நீங்கள் சுத்தியோட எனக்கு என்ன பொறுத்தவரை இது நான் எதிர்பார்க்க இல்லை. ஆனால் இந்திய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சின்ன ஒரு பென்சில் எடுத்து கொடுத்தோம், ஒரு கொப்பி எடுத்து கொடுத்தோம், இன்னாருக்கு உதவி செய்தோம்ன்றதை விளம்பரப்படுத்துகிற நிறைய விளம்பர சேவை என்ற அளவில் அவங்க சேவையாற்றி கொண்டு அவங்க சில பேர் கஷ்டப்பட்டாக்களுக்கு குழுக்கோன்மன்ற ரீதியில் இப்போ நீங்களும் குழுக்கோன்மன்ற ரீதியில் செயல்படுறாங்க. சிலருக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போனோம்னா சில வசதி இருக்குது, அது செய்கிறாங்க. இதுதான் சொல்லல. சில வெளிநாட்டு ஊடாக செயல்படுறாங்க. ஆனால் சில வேளை ஆரம்ப கட்டத்தில் பிள்ளைகள் எப்படியுமே காலத்துக்கு காலமாக யுகமாக மாறிக்கொண்டு போய்க்க நாங்கள் பழைய யுகம்தான் இருக்க வேணுமோ நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் இப்போத்த யுகங்கள் மாறிக்கொண்டு போய்க்க நாங்கள் பழைய அடிப்படை ஒன்று கூடுதலாக இந்த தொழில்நுட்ப ரீதியாக அப்படி மாற்றங்கள் செயல்பட வேண்டிய கேட்க இந்த டிவி இப்போ நாங்கள் பார்க்குற கூடவே இருக்கிறோம் சொல்லல. கூடுதலாக இந்த ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் வந்த உடனே இப்போ சில இடங்களில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குறாங்க. பெற்றோர் கண்ட்ரோல் பண்ணி தங்களை படிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ண கொடுக்குறாங்க. சில இடங்களில் அதுக்கு அப்படி அடிமையாக போயிடுறாங்க. சில பிள்ளைகள் பிடிவாத குணத்தோடு இருக்குது. டிவி தந்தா அந்த சின்ன குழந்தை கூடி டிவி தந்தாத்தான் சாப்பிடுவாங்க. இப்போ அன்றைக்கு ஒரு சின்ன குழந்தை கொடுக்கிறதுக்காக பண்ணேன். 9 வயது காரணம் என்றால் உண்மையாக சொல்கிறேன், என்னவா இருந்தாலும் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கிறதுக்கு தியாகம் பண்ணுவான், கஷ்டப்படுவான்.
ஆடம்பரவர்களுக்கு நிப்பாட்டி ஒரு பிள்ளைக்கு இந்த பிள்ளையுடைய முன்னேற்றம் எப்படி போகலாம்ன்றதுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்குறது முழுக்க 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 பெற்றோர் மிகவும் கவனமாக இருந்தால் சில நேரங்கள் நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். அதே நேரத்தில் ஸ்கூல்லேயும் வந்து அறிவுரை வழங்குறாங்க என்னன்னு சொல்லல. இன்றைக்கு என்னென்றால் எல்லாமே கைவிடப்பட்டதாக போகுது. எங்களுக்கு உங்களால் இயலாத ஆட்டத்துக்கு போயிருக்கு, கைமாறி போட்டு. ஆனால் அன்றைக்கு நான் சில பெற்றோர் மிகவும் கவனமாக இருக்கிறான். நான் என்ன சொல்லுவேன், சில பெற்றோர் கவனமாக இருக்கிறான். மற்றது பிள்ளையோட குலப்படிக்காக என்ன செய்கிறார்கள், ஃபோனை தூக்கி கொடுத்துடுறாங்க. அந்த பிள்ளைகளை சமாளிக்க தங்களுக்கு பிள்ளைகளோட நேரம் செலவழிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு ஃபோனை இன்றைக்கு வேலைக்கும் போக வேண்டி கிடக்குது, வீட்டு வேலையும் பார்க்க வேண்டி கிடக்குது. அப்போ பிள்ளையோட குலப்படியும் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இந்த வழி தான் அதை பின்பற்றி கொண்டு போகிறாங்க ஆரம்பத்தில். அந்த பிள்ளைக்கு அது சின்ன பிள்ளைக்கு அது தெரியாது. அது சில மிஸ்யூஸ் பண்ணி படைக்க அந்த பிள்ளைன்ற மனநிலையும் மாற்றிக்கொண்டு போகும். இப்போ நீங்கள் பாருங்க, ஆன்மீகம்னு சொல்லிக்க எல்லாமே அமைதியாக இருக்குது. ஒரு சினிமான்னு சொல்லிக்க எங்களுடைய உணர்வுகள் வேறு மாதிரி இல்லையா? அப்படியே உண்மையாக நாங்கள் வளர்ப்பு முறை தான் முக்கியம். என்னவா இருந்தாலும் எந்த முந்தின காலத்தில் மக்கள் கஷ்டப்படவே இல்லையா? என்னவா இருந்தாலும் பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முயற்சி எடுத்தால் வளர்த்தே தீர்க்க. ஆனால் இன்றைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டும் கூடி சிறுவர் உரிமை இன்றைக்கு வந்துச்சு. சரியோ, இப்போ நாங்களே உரிமையை பற்றி கதைப்போம். நாங்கள் நல்ல முறையில் இருந்தால் எனக்கு உரிமையை பற்றி ரைட்ஸை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ரைட்டாக இருந்தால் ரைட்ஸை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம். சிறுவர் உரிமை உண்டு வேர்டு ஒன்று வந்து அந்த இது வந்து இந்த சிறுவருடைய நிலைமையும் மாறிக்கொண்டு இது சரியாக பயன்படுத்துறதை விட அதை தவறாக பயன்படுத்துகிற பிள்ளைகள் வந்து அதிகமாகி கொண்டு போகிறாங்க. அதனால தான் இப்போ அந்த ஆசிரியர்களாலையும் கட்டுப்படுத்துறதுக்கு இல்லாமல் போகுது. இப்போ முந்தி வந்து நாங்கள் நல்லவர் வந்து இப்போ படித்து கிடிச்சு முன்னேற காரணம் எங்களை வழி நடத்திய பெற்றோர், ஆசிரியர்மார், அதிபர்மார். நாங்கள் ஒரு அடி வாங்கினாலும் அடுத்த வீட்டுக்கு வந்து அதுக்கு சொல்கிறதே கிடையாது. ஏன் அடி வாங்கினா அந்த டீச்சர் அடிப்பான்னு சொல்றதுக்காக இந்த விளக்கத்தை கேட்டு பெற்றோர் செயல்படக்கூடிய நிலைமையிலே இருந்துச்சு. பெற்றோர் இப்போ ஆசிரியர்மாரை மதித்தார்கள், ஆசிரியர் பெற்றோர் மாதிரி மதித்தார்கள். ஒவ்வொரு அவர்களுக்கு அவர்களுக்கு மரியாதையை கொடுத்தார்கள். அதனால் புண்டைக்கு ஒரு பிள்ளைக்கு அடித்தால் உங்களுக்கான கேஸ் போய்கொண்டிருக்கு. அதாவது மதிப்புகள் மரியாதைகள் குறைஞ்சு போச்சுது. அதாவது தங்களுக்கான ஒரு இடைவெளி, தங்களுக்கான லிமிட், அதாவது வரையறைகள் தெரியாமல் எல்லாருமே வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இன்வால்வ் ஆகுறதுன்றது வந்து. நாங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் பொறுப்பை கொடுத்தால் அந்த பிள்ளை ஆசிரியர் பொறுப்பை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஆசிரியருக்கு தெரியும் தானே என்ன மரபு. அது நாங்கள் போய் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர் வந்து அப்படி செய், இந்த பிள்ளைக்கு இப்படி செய், அப்படி செய். ஆனால் சில பாரபட்சங்கள் இருக்கா. இப்போ நான் இந்த காலத்தில் பாரபட்சம் இல்லாமல் இல்லை, ஆசிரியர்கள் எல்லாம் மீறின பாரபட்சங்கள் சில விடயங்களும் இல்லாமல் இல்லை சமூகத்தில். காட்டி இன்னொரு விஷயத்த அந்த எல்லாம் மீறுறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்குது சமூகத்தில் வளர்ச்சியில். அந்த கூடுதலாக வசதியற்ற குழந்தைகளுக்கு அதை அவையை மேம்படுத்துவதற்காக எல்லாருமே நாங்கள் முயற்சி எடுத்ததுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் வந்து எங்களுடைய கவனத்தை பற்றி சிறப்ப வேண்டிய பெண்கள் மூதூர், கந்தலாய், தம்பலாமம் அங்கால பக்கங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பவும் தேவை. இப்போ நான் இருக்கிற இந்த சின்ன பிள்ளை இருக்குது, சின்ன பிள்ளை சீதனவழி சொன்னவா கதைச்சு. நான் அந்த பிள்ளையை பொறுத்தவரையில் சின்ன பிள்ளை தான். ஆனால் சில போல கதைக்கிறத கேட்டால் கதைச்சால் ஒரு அதிர்வு ஒன்று ஏற்படும். இந்த ஒன்றாண்டு யாரும் போய் கதைச்சு கொண்டு என்ன அடுத்த ஐடியா. அப்போ சில பேர் மற்ற பிள்ளை என்ன செய்தால், ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீங்க, மிஸ் கேட்டால் தரமாட்டாவா, கலவடத்தா சாப்பிடுவோம். இந்த ஒரு ஞான அறிவும் அந்த பிள்ளைக்கு இருக்குது. 8 வயது அது ஏதோ ஒரு ஞான அறிவு இருக்குதுன்னு சொல்லிவிட. ஆனால் அந்த சின்ன வயசு இனியில சகல வேலையும் பழகிட்டு சின்ன தன் வீட்டில் சின்னனாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய சகல வேலையும் பழகிட்டு அதில் தாக்கம் என்னன்னு சொன்னால் அதுக்கு கல்வி அறிவை ஊட்டே இல்லை. எடுத்து ஆனால் அடிப்படையிலே இருக்குது. அப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி அந்த மேலதிகமான தேவைகளை நீங்கள் வந்து எப்படி பூர்த்தி செய்யுங்க? படிப்படியாக தான் அதை கொண்டு போக வேண்டியிருக்கிறது. கூடுதலாக பிள்ளைகளையே படிப்பிக்கிறாங்களா? கூடுதலாக கவனம் மேட்டன் மேலே கூடுதலாக கவனம். நீ அந்த பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகளுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை வேணும். முந்தி வந்து ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மனப்பாங்கு இருந்துச்சு, நல்ல மனப்பாங்கு இருந்துச்சு, எல்லாரும் இருந்துச்சு. இப்போத்த பிள்ளைக்கு அப்படி வந்து இல்லை. தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, தான் சின்ன பிள்ளையாக இருந்த சின்ன பிள்ளைக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. அந்த பிள்ளை குழப்படி செய்தால் கொஞ்சம் பொறுமை சகிப்புத்தன்மை இப்போத்த காலத்து பிள்ளைக்கு இல்லை. அந்த வருது இல்லை மிஸ், அதான் கவலையாக இருக்குது. கொஞ்சம் இடம் இருக்குது, பெரிய பிள்ளையாக இருக்குது. அந்த சின்ன பிள்ளையோட ஏட்டிக்கு போட்டியாக நிற்குங்க.
இந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய அது வழிபடுத்தக்கூடிய ஆக்களா இல்லை. அப்போ நாங்களும் பலர் சொன்ன இந்த பிள்ளை ஒன்றும் செய்ய வேண்டாம், கோட்ஸால் வந்த பிள்ளை மிக கவனமாக செயல்பட வேண்டி கிடக்கு, ஒன்று அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்த கொண்டால் சகல பேரும் அங்கே கோட்ஸுக்கு போவீங்கன்னு அதை எச்சரிக்கையும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பிள்ளை நிலைமை அப்படித்தானே இருக்குது. அந்த விடயங்களை நாங்களும் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்கிறோம். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு ஒன்று நடந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு நாங்கள் தேவையில்லாமல் ஒருவனை விடுக்கக்கூடாது. அந்த பிள்ளை குழப்படிதான் இயல்பு. நீங்களே வளர்ந்த பிள்ளையை மற்றவர்கிட்ட சொல்ல கேட்க நடந்து கொள்ளைக்க என்னென்று எதிர்பார்க்குறீங்க? சின்ன குழந்தை சொல்லிக்கணும். அந்த மனப்பக்குவமும் அதுக்காகத்தான் நாங்கள் அந்த அறநெறி அறநெறி இங்கேயும் நடக்குதா? அறநெறி நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பகவான் சத்யசாய்பாவின் பாலவியாசன் ஞாயிற்றுக்கிழமை அனுப்புறது அந்த அறநெறி கட்டாயம் சொல்கிறோம். அத்திவாரத்துக்கு ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய கொஞ்சம் ஒரு மனத்தியாலமாறு வேறு சிந்தனை தியானம் பண்ணுறது, ஒரு மனத்தியாலமாறு வேறு சிந்தனை இல்லாமல் அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ சும்மா இருந்தால் அந்த தோட்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 1008 தோட்ஸ். இங்கே அவங்களுக்கு அப்படி டெய்லி நீங்கள் வந்து எப்படியான வகையில் அவங்களுக்கு தியானங்கள் பயிற்சிகள் கொடுக்குறீங்க? முந்தி இப்போ கொஞ்சம் டைம் மட்டும் அதான் வந்து காலையில் பிரார்த்தனையா இல்லை காலமே பிரார்த்தனை இல்லாமல் வெளியில் விட மாட்டேன். இப்போ வேண்டாம் சொல்லலாம் முந்தியண்டா இனி ரெண்டு பக்தியோடு செய்து இன்றைக்கு இப்போ இந்திய சூழ்நிலையில் மிக மிக ஒரு பிரார்த்தனை சொன்னால் எவ்வளவோ நேரத்தை கதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நிறைவேற்ற விஷயத்தை கதைக்க பிரார்த்தனை அலர்ஜிக் மாதிரியும் ஒரு 10 மினிட்ஸுக்கு முடிக்க முடியும்னா முடிக்க போடுவாங்க. நான் இருந்துடுறது கடமைக்கு முடிச்சுட்டு ஆத்மார்த்தமாக அந்த பிரார்த்தனையை செய்ய எவ்வளோத்துக்கு ஆன்மீகத்தை வெறுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இருந்துக்குவேன். வந்து சில வேலைக்கு 1 ஹவரே எடுத்துக்குவேன். ஏன்னா ஆன்மீகத்தை நாங்கள் எண்ணக்கூடாது. வீணாக போகிற நேரத்தில் தன்னைத்தானே உணர்றதுக்கான நேரமும் அமைதியாக வழிபடுத்த வேண்டிய நேரமும் தான் அந்த பிரார்த்தனைக்கான நேரம். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்து அந்த இறைவனை சிந்திங்கோ முறை உண்டு மோண்டான். கொஞ்ச நேரம் எல்லாத்த தோட்ஸையும் மறந்து கொஞ்ச நேரம் என்ன அவன் தோட்ஸ் வந்து வித்தியாசமாக தான் போய் கொண்டிருக்கின்றைக்கு தோட்ஸ் வந்து அது கேட்டால் எல்லாரும் மிஸ் உங்களுக்கு இந்த பிள்ளைய மட்டும் மட்டும் இல்லாமல் சேர்ந்த எல்லா இடங்களும் அப்படி எல்லா இடங்களும் அப்படி இருக்க எல்லா இடம் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். நாங்கள் எங்களாலையும் சென்ற முயற்சி எடுக்கணும் உண்மைதான். நாங்கள் அப்படி எல்லா இடம் இப்படி நடக்குது இப்படி நாங்கள் கண்டும் காணாத மாதிரி சில விஷயங்கள் விடலாம். ஆனால் ஒரு பிள்ளை வச்சிருக்க ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு நோக்கம். போகிற பிள்ளையில ஒரு மாற்றம் தெரியும். கடைசி ஒழுக்கத்துக்கு ஒழுங்காக போகும். இந்த கதை உங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சமய வித்தியாசத்தில் முந்தியான வேறு விஷயம் இவ்வளோ எடுக்க முடியுமா? சில இப்போ விக்னேஸ்வரம் நல்லா ஸ்டாண்டர்ட், சில ஸ்கூல் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிட்டு தான். இப்போ கொஞ்சம் ஸ்கூல்லையும் இந்த 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 சிஸ்டம் வந்தால் பிறகு பிரிண்ட்கள் அதில் வந்தால் பிறகு இந்த படிப்பிக்கிற முறையிலும் வித்தியாசமாக போச்சு. அப்படி தேவைப்படுற விஷயம் இப்போ இந்த வாட்ஸ்அப் வசதி எல்லாம் நீங்களே இங்கே செய்து கொடுக்குறீங்களா? இப்போ பெரும்பாலான பாடங்கள் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. தேவையான விஷயம் எல்லாம் பிரிண்ட் அது எல்லாருக்கும் இருக்க மட்டுமா அப்படி வேண்டியது. நீங்கள் அதை எப்படி சமாளிக்கிறீங்க? நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒன்று நான் கேட்குறேன், ஒரு புக்ஸை ரீட் பண்ணி புத்தகத்தை படித்து அதுலேருந்து கேள்வி எழுதினா தான் அந்த பிள்ளைக்கு அந்த பொருட்கள். இப்போ 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் அதற்கு பிள்ளைக்கலாம் வெரி ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்காலர்ஷிப். அப்போ அந்த சொற்கள் சரியாமல் இருக்குது, பொருள் சரியாக இருக்க புக் இப்போ வந்து புக் ரீடிங் வெரி டெஸ் வாசிப்புக்கான நேரமே கொடுக்கப்படுறது. அதே மாதிரி பாடசாலை நான் மத்தியானத்தில் இருந்து சில புக்ஸை கொடுக்குறது வாசிக்கிறது. இப்போ புக்ஸ் ரீடிங் அவுட். இப்போ புத்தகத்தை படிக்கிற மொழிய இடம் எப்போ பார்த்தாலும் நோட்ஸ் ஆடி கொண்டிருக்குது. என்ன எழுதுறாங்கன்னு விளங்குது இல்லை. அந்த அதுவும் பார்த்தா முக்கியமான சயின்ஸ், இங்கிலீஷில் இந்த ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அதுகள் இதில் எழுதிக்கொண்டே இருக்கும். விக்னேஸ்வரா எழுதிக்கொண்டே இருக்கும். கூடுதலாக நான் நினைக்கிறேன் அங்கேயும் ஸ்கூலில் ஒரு திட்டங்கள் இருக்குன்னு தானே. சில வேளை இவையில படித்து போட்டு நீங்கள் அதில் சில பாயிண்ட்ஸ் எழுதி கொண்டு வாங்கோ, பிறகு நாங்கள் விளங்கப்படுத்த அந்த கேட்டகரியிலையும் போயினவே இல்லை. நாங்கள் நீங்கள் பாராட்டத்தக்கது அவங்க வாசிக்க வச்சு அதில் குறிப்பிடுத்தவங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன். விக்னேஸ்வரா பொறுத்த நான் சண்முகம் அப்படி இல்லை, எழுத தெரியல. விக்னேஸ்வரா பொறுத்தவரை எழுதி கொண்டே இருக்குங்க. அது ஒரு வகையில் பாராட்டத்தக்க விஷயம். என்ன பிள்ளை நீங்கள் எழுதி கொண்டே இருக்கிறீங்க, நீங்கள் என் புத்தகத்தை வாசிக்கிறீங்களே? இல்லை, நாங்கள் எங்களை வாய்ச்சி போட்டு அதில் முக்கியமானதை எழுதி கொண்டு வாங்கணும். அப்போ முக்கியமான சொல்லி மிஸ் நான் உங்களை கேட்குறேன். அந்த பிள்ளைக்கு சிலர் கொஞ்சம் வயது வந்த பிள்ளைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கொஞ்சம் வகுப்பு பிள்ளைகளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அது முக்கியம், அது ரெண்டு பிள்ளைங்க. ஆனால் விக்னேஸ்வரம் எழுதி கொண்டே இருக்கும்.
இல்லை அது உண்மையில பாராட்டத்தக்கது. ஏதோ ஒரு வகையில் அவங்கள வாசித்து எழுத வைக்கிறதுக்கு அந்த எழுத வைக்கையாவது அந்த உணர்வுக்கு தானே இருக்குது. அந்த 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 தோட்ஸ் தானே அந்த பிரிண்ட் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுக்குறத விட இப்படி அவங்க எழுத வைக்கிற செயற்பாடு ஸ்கூலில் வரையே விக்னேஷ் பொறுத்தவரை பிரிண்டிலையும் போடிடும். அது சில சிலபஸை முடிக்கிறதுக்காக சில விஷயத்தை முடிக்கிறதுக்காக என்ன கொஞ்சம் காலம் முடங்கி போட சொல்லும். அதுக்காக இல்லை அப்போ பேருந்து என்னன்ட்டு நீங்கள் போய் உங்களுக்கு விளங்குதா இல்லை நாங்கள் பேருந்து அங்கே போய் அவங்களும் கேள்வி கேட்பாங்க, நாங்களும் சொல்கிறோம் அவங்க விளங்கப்படுத்துவேன்னு சொல்லி அந்த இடத்த பொறுத்தவரை கூடுதலாக ஸ்டட்ஸை பொறுத்தவரை விக்னேஸில் இந்த மெத்தடை பின்பற்றி கொண்டு போகுது. பாராட்ட வேணும், அந்த முறையை நாங்கள் பாராட்ட வேணும். முந்தின மாதிரி நாங்கள் போல இல்லை, இப்போ நிலைமையெல்லாம் வித்தியாசமான சகலம் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையை நாங்கள் உருவாக்கும் என்று நான் சொல்லல. அது கூடுதலாக டிவோட்டட் ஆஃபீஸர்ஸ்கள் சேவை மனப்பான்மையோடு அவங்க அதை செய்ய வேணும். தங்கள் கடமையில் பார்த்துக்கணும். பிள்ளைகளுடைய சேர்ந்து செயல்படுறாங்க ஒன்றும் செய்யல. இப்போ எங்களை பொறுத்தாலும் எனக்கு டிஃபிகல்ட்டின்னு சொன்னால் இப்போ வேக்கன்ட் டைம் லிமிட்டட் தான் இல்லைன்னு சொல்லி இப்போ காண போகிறாங்க, 7 மணி போகிறாங்க, வராங்க, சாப்பிட்றாங்க. இப்போ மேத்ஸ் டியூஷன் நடக்குது, சயின்ஸ் டியூஷன் நடக்குது. இங்கேயே வர்றாங்களா இல்லை நீங்கள் வெளியில் ஒன்று அனுப்புகிறேன். இங்கே தான் எல்லாம் நடக்குது. வெளியில் அனுப்பக்கூடிய சாத்தியமே இல்லை. பாதுகாப்பு அது போலீஸே சொல்லி போட்டுது. எங்கேயுமே அனுப்பி போடாங்க. மற்றது இது டவுன் தான். அங்கே நாங்கள் உங்களுக்கு அனுப்பினதுக்கு அங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. எங்களுக்கு ஜன்னல் இருக்கணும், ஜன்னலே திறக்க வேண்டாம். பிள்ளைகள பாதுகாப்பு கருதி. அப்போ வர்ற ஆசிரியர்கள் என்ன மாதிரி வராங்க? சேவை அடிப்படையில் வராங்களா இல்லை அவங்களுக்கான கட்டணங்கள் செலுத்தப்படுதா? இல்லை அவங்கள இப்போ முந்தி இங்கே இருந்த பிள்ளை தான் டீச்சராக இருந்தவ படிப்பிக்கிறா. அதை தங்க செய்யணும் இல்லைன்னு சொல்லி அதே நேரத்தில் தங்கள் ஏன் செய்யணும்னா அவைக்கு முறை ஒரு எய்ம் இருக்குன்னு தானே அதே தான் படிப்பிக்கணும். ஆனால் ஒன்று கவலைப்படுறா, மிஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் மிஸ், கணக்கை சொல்லி கொடுத்தாலும் அதை திரும்பி பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை மிஸ். எங்களுக்கும் இப்படி பிரச்சனை இருக்குது. நாங்களும் வழியிலேருந்து எல்லா பாடங்களுக்கும் தேவையான ஆசிரியர்களை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க எல்லா வகையிலையும் அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்தாலும் அவுட்புட் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிள்ளைகள்ட்ட கிடைக்கிறது இல்லைன்னா பிள்ளைகள் அதை விரும்பி அந்த வகுப்பில் ஈடுபடுறாங்களா, கற்கிறாங்களா, இல்லை அதுக்கான அடுத்த தொடர்ச்சியான பயிற்சிகளை செய்கிறாங்களான்னு கேட்டால் எங்களுக்கு விளங்குதில்லை. அது அவங்கள்ட்ட இருந்த ஒன்றும் பயிற்சி புத்தகங்க அதில் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கூடுதலாக இந்த மென்டல் இந்த மாதிரி கண்டு தான் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு பயன்படுத்துறது குறைவாக கூட இருந்தானே கதை கதை கதை. ஐயோ தயவுசெய்து ஒரு அத்தனை எடுத்து போட்டு சாப்பிட்றீங்கள், அன்னம் நிலமன்றீர்கள், தயவுசெய்து சாப்பிட்றதுக்கு அமைதியாக சாப்பிடுங்க, அப்போ தான் உங்கள்ட்ட உடம்புல ஜீரணிக்குமென்று அந்த எத்தனையோ அறிவுரைகளை சொல்லிப்பாங்க. கேட்க முடியுது. அது இவ்வளவு சவால் சமாளிச்சு கொண்டு இத்தனை வருஷம் கொண்டு இருக்கிறீங்க. அது என்ன செய்யணும் இப்போ தான் சிலது இந்த இப்போ சிச்சுவேஷன் வந்து நான் இந்த பிள்ளை நிலைமை வந்து தங்களுடைய வீட்டின் யோசிக்கும், தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும். அப்போ தான் அதற்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரும் என்று தாங்கள் நினைக்கும். நாங்கள் மட்டும் சிந்தித்தாக்கணும், நாங்கள் மட்டும் அறிவுரை வழங்கி கொண்டிருந்தால் போதுமான காலம் இல்லை. அதற்காக உணர மாட்டேன். மற்றது என்ன பழக்கம் இருக்குது, வயதுக்கு மூத்த ஆக்களை அதோட பார்க்குற ஆக்களை மதிக்கிறது யாரும் மதிக்கிறதே கிடையாது. அது எங்கம்மா அந்த பிள்ளை தொடங்குது? இப்போ வந்து நிறைய சமூகங்களில் பார்த்தீங்கன்னா யாருமே வயசுக்கு ஏற்ற மரியாதை கொடுக்குற மாதிரி இல்லை. இல்லைண்டா ஒரு கட்டத்தில் எனக்கு இங்கே இருந்தோம், அது அங்கே இது இன்னும் தெய்வீக இடமா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த சிறுவர் உரிமை ஒன்று வந்துள்ளு, டிபார்ட்மெண்ட் ஒன்று வந்துள்ளு. அது பிறகு இவை யார் எங்களுக்கு அதை கேட்குறது? அந்த இந்த நிர்வாகத்துக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புன்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒன்ஸ் இன் இயர் ஒன் வந்துட்டு தண்டாவில் போகுது. டே அண்ட் நைட் துரோட்டே இருக்கிறது யார்? உங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகிறது யார்? அப்போ அந்த கட்டிடத்தையே நீங்கள் எங்களை போவேன்னு சொல்லிடாது, இது எங்களுடைய வீடு, நாங்கள் இருப்போம். அப்படிப்பட்ட பைஃபோர்ஸ் ஒன்று இருக்கார். மனநிலையே மாற்றப்பட்டுட்டு தான் அவங்களுக்கு அப்படி இருக்குது இல்லைன்னு சொல்ல இல்லை. அப்போ தங்கம்மா சண்முகம் பிள்ளை அம்மாவை பற்றின உங்களுடைய எண்ணம் என்னம்மா? தங்கம்மா சண்முகம் பிள்ளை தங்கம்மா அவர்கள் பொறுத்தவரை இது பெரிய ஒரு சாதனை தான் சொல்லியிருந்தேன். இப்படி ஒரு பெண்கள் தனி ஸ்கூல் கட்டி அந்த காலத்தில் அவருக்கும் இது ஒரு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு சண்முகம் பிள்ளை அவர்கள் சண்முகம் பிள்ளை தங்கம்மாண்டு பிள்ளை கூடுதலாக சண்முகம் பிள்ளை அவர்கிட்ட பேர் தானே அந்த அம்மா வேண்டினவர். அப்போ அந்த அம்மாண்ட உணர்வு நான் பேர்ந்து தன்னுடைய கணவராருடைய
பேருக்கு இந்த அவருடைய நற்சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை உருவாக்க வேண்டியதுக்காக அவர்கிட்ட பேரிலேயே இந்த ஸ்கூலை கட்ட வேண்டிய ஏற்பட்டுச்சு. நல்ல எண்ணங்களுக்கு இன்றைக்கு அப்படியே கண்ணா தான் இன்றைக்கு ஆண்டவன் அருளால் முன்னாடி கொண்டு போகுது. ஏன் காரணம் எண்ணம் நல்லா இருக்கணும். சிறந்த எண்ணம் தன்னுடைய கணவருடைய சிந்தனையை தான் செய்யணும். அந்த எண்ணம் அந்த நல்ல எண்ணம் அப்படி உயர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புனிதமான எண்ணம். அவ்வளவு இப்போ படித்தவர்கள் நாங்கள் சொல்ல முடியாது. என்றாலும் அவன் சிந்தனை நல்ல சிந்தனை, தன்னுடைய கணவனுடைய சிந்தனையை தான் நிறைவேற்றணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தபடினால் இந்த கல்லூரி வளர்ச்சிக்கு வந்துட்டு இன்னும் உருவாக்கி கொண்டு படைப்பாளி நல்ல சிந்தனை இருக்கும். நாங்கள் நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல செயல் இருக்கும், நல்ல முன்னாடி இருக்கும். அது இருந்தாலும் எங்கேயுமே சாதனையை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போ முந்தின ஆசிரியர்களுக்கெல்லாம் விஷயங்கள் தெரியும். இப்போ புதுக்க வர ஆசிரியருக்கு நான் நினைக்கிறேன் அதில் கூடுதலாக பிள்ளைகளோட கல்வியெல்லாம் முழுக்க அடைய மாட்டேங்க. காரணம் அவ்வளோத்துக்கு ப்ரெஷர் இல்லையா? நவீன கல்வி எப்படியும் ஒரு கல்லூரியுடைய வரலாறு எங்கே என்றாலும் பதியப்பட வேண்டும். அதான் நீங்கள் அதான் சொன்னாங்க. என்னுடைய புத்தகம் என்று எல்லாரும் சொல்லும்போது அந்த புத்தகத்துக்கான சரியான வடிவங்கள் கொடுத்து அந்த புத்தகத்தை முழுமை பெற வச்சதில் முக்கியமான பங்கு உங்களுக்கும் தேவயாராணி அம்மாவுக்கும் மணிமேகலை அம்மாவுக்கும் தான். அந்த காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு வரலாறு இருக்கும். நீங்கள் தான் அந்த ஆதாரங்களையும் வச்சு தான் அந்த புத்தகத்தை பேந்து இப்போ நீங்கள் உங்களை காலத்தில் எழுதி கொண்டிருக்கிறீங்க. பேருந்து என்ன ஒரு சமுதாயம் வர எழுதி கொண்டு போகணும். அதோடைய வரலாறு போய்கொண்டு போகணும். காலத்துக்கு சரியான மாதிரி கையளிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு நூலை வெளியிட்டாங்க இல்லையா? சின்ன ஒரு நூலை சமய வித்யாலயம் வெளியிட்டது. அந்த புக் கொண்டுக்கு தான் அப்புறம் அதுக்கு ஒன்றுமே இல்லை. பிறகு நாங்கள் இந்த இல்லத்தை பற்றி புத்தகத்தை உருவாக்க வலிக்கிட்டோம். அம்மாவுடைய நினைவு மலராக அது வெளிவந்ததாக சொன்னவங்க அந்த நேரங்களில். அதனால் என்ன பொறுத்தவரை அந்த ஒரு இடத்துல அது செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று ஏற்பட்டு விட்டு இப்போ சில கூடி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இவ்வளோ ஒரு பெண் இப்போ சிலங்களை எத்தனையோ நான் கண்டு கொண்டிருக்கேன் தான். எத்தனையோ அதிபர் நாட்டு அந்த ஸ்தாபருடைய சிலையை வைக்க காலங்காலமாக அந்த ஸ்தாபத்தை சிலையை அங்கே ஸ்கூலில் வைக்க சிந்திக்கேது. அப்போ என்ன செய்தோம் எனக்கு அப்போ என்ன எங்களுக்கு இப்போ எங்கள்ட ஊரில் வடமராட்சியில் வேளாண் ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. அப்படி சில பேர் அதிபர் மேரோட சிலையை ஸ்தாபருடைய சிலை எல்லாத்தையும் பார்த்துக்க இந்த பொன்மணி ஒரு ஸ்கூலாக ஸ்தாபருக்கு அந்த பொன்மணின்ற சிலையை வைக்கக்கூடாது. அதுதான் நான் ட்ரஸ்டால் சம்பந்த போலில் வச்ச சீலை முதலாவது சீலை அதான் நாங்கள் வச்சது. ட்ரஸ்டால் வச்சது. அப்போ அது வரைக்கும் கிழக்கிழங்கிலேயே ஒரே ஒரு பெண்ணுக்கு இருக்கிற சிலை என்றால் அம்மாவுடைய சிலை மட்டும்தான். அப்படியா? கிழக்கிழங்கியில் வேறு பெண்களுக்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். என்றால் யாழ்ப்பாணத்தில் தங்கம்மா அப்பா குட்டி அம்மாவுக்குரிய சிலை இருக்குது. கிழக்கிழங்கையில் வேறு யாருக்கும் சிலை இருக்கிறாரு நிறைய. அப்போ என்ன நினைச்சேன் நான் யாழ்ப்பாணத்தில் அங்கங்கே சில ஸ்கூலில் பார்த்த தண்டைக்கு சில மற்றது சொன்னேன் இந்த படங்கள்லாம் போட சொல்லி அது மாற்றுடைய படங்கள் எல்லாத்தையும் போடுங்க. அப்போ தான் வர எதிர்காலத்துக்கு சந்ததிகளுக்கு அது தெரியும். அந்த தனியாக வரலாறுக்குத்தானே ஒன்று அது உங்கள்ட தமிழ் இனத்தின் வரலாறு என்ன. அதனால தான் அந்த என்னுடைய அடுத்த புத்தகம் பதிவிட போது கீறப்பட்ட அந்த படங்கள் சித்திரங்கள் எல்லாம் பாடசாலைக்கு கொடுத்து அம்மாவுடைய சிலைக்கு மேலாலேயே அந்த படங்களை நான் கொழுவ சொல்லி ஒரு வரலாறு போய்கொண்டே இருக்கும். அந்த படங்களை பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை வரலாறு முழுவதும் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு எங்களுக்கு எதிர்ப்பு கிடைக்க கொள்ளைக்க இதில் ஆதாரமாக இருக்கும். கட்டாயம் ஆவணப்படுத்தல் வேணும். ஒன்றுமில்லா நாங்கள் இது தங்கம்மா தான் கட்டினாண்டாக்கு ஆவணப்படுத்தக்கூடிய வேண்டிய ஆவணங்கள் இருக்கும். காலத்துக்கு காலம் உரிய முறையில் அது ஆவணப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நவீனத்துவம் பரிணாம வளர்ச்சி அடையும் போது செய்தவங்களா என்னது இடைக்கிட அதை செய்யும். 100வது வருஷத்துக்குரிய சில ஏற்பாடுகள் அவங்க அம்மாண்ட மே செகண்டா அன்றைக்கு அதை பற்றி கதைக்கிறாங்க செய்கிறாங்க. ஆனால் அது ஒரு சுமார் சின்ன ஒரு புக்காக அது பப்ளிஷ் பண்ணி விடுவோம். வருடம் அதை ஒரு பெரிய புக் கொண்டு தேவை. சின்ன ஒரு வெள்ளத்துக்கு அந்த அது சம்பந்தம் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சம்பந்தம் எப்படி செய்யலாம்? இப்போ அதாவது இப்போ பிள்ளைகள்ட்ட இருந்து கேட்குறாவோ பற்றின கட்டுரைகள் ஆக்கங்கள் பேச்சுக்கள் அதை ஒரு புத்தக வடிவில் மகுடம் அப்படி வருது இல்லை. நான் சொல்கிறேன்னா தங்கம்மா செம்மம்பிள்ளை அம்மாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வைக்கிற போட்டிகள் அதை ஒரு ஆவணமாக்கினால் ஒரு நினைவு மலர் ஒவ்வொரு வருடமும் அது கொண்டு இருக்கும். கட்டுரை போட்டி அந்த போட்டி ஒரே விஷயத்தை அந்த போட்டி நடந்து கொண்டு இருந்தது அதை நூல் வடிவத்தில் கொண்டு வரும். ஆவணப்படுத்த வேணும்.
அந்த அதோட முடிஞ்சிடாம அந்த கட்டுரைகளை வீணாக்காம சிறந்த கட்டுரைகளை காலங்காலமாக ஏதோ உலகம் அழிஞ்சு அது ஒரு விஷயங்கள் ஆவணங்களை மட்டும் நாங்கள் கட்டுரையில மட்டும் ஆவணப்படுத்தினாலும் போதும். முதலாவது 2வது 3வது அப்படி செலக்ட் பண்ண ஸ்கூல் வரலாறு போய்கொண்டு இருக்கும் இல்லையா? உங்களை மாரி பெரிய ஆக்கள் இன்றைக்கும் இருந்து இந்த பழைய விஷயங்களை சொல்றபடியா தான் எங்களை மாரி ஆக்களுக்கு என்ன நடந்தது எல்லாம் தங்கச்சி என்ன பொறுத்தவரை இதெல்லாம் எனக்கு அப்பா பட்டது ஒன்று இல்லை சொல்லலை. நான் இன்றைக்குமே என்னுடைய கௌரவத்தையோ அதையோ இதையோ ரெண்டுமே ஏதோ ஆண்டவனை நெழுமையாக வாழ விட்டுட்டார். நான் காதத்தோடு குத்தே இல்லை. இன்றைக்கு இந்த எளிமையாக வாழ்றபடினா தான் ரோட்டில் நல்ல நடமாடி கொண்டிருக்கேன். ஒரு நாள் என்னுடைய நான் ஒரு நாள் சாய் சமிதிக்கு போயிட்டு வந்து நாங்கள் போக்குறதானே அங்கே இப்படி போத்து கொண்டு போனான். அன்றைக்கு யாரோ தந்த நல்ல சரியான பளபளப்பான சீலை கட்டி கொண்டு போத்து கொண்டு போக அப்போ நம்ம போய் கொண்டு கேட்க யாரோ தடவுறாங்க. அந்த சிந்தனை கூடயே என்ன தடவுறாங்கன்னு கூட சிந்தனை வரையில நான் போத்து கொண்டு போயிட்டேன். அப்போ அவங்க நினச்சாங்க உள்ளுக்குள்ள நிறைய நகை இருக்கேன் தடவினாங்க. அந்த நேரம் அது கூட ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். பேருந்தானே என்ன தடவை வேண்டி நம்ம ஏற்பட்டது நான் போத்து கொண்டபடினால் நகை போட்டு இருக்குன்னு திருட்டுறதுக்காக அப்படி முயற்சி செய்திருக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒன்று சொல்ல உங்களுக்கு எல்லாரும் சொல்கிறேன், இறைவன் வேறு எங்குமே இல்லை. எங்களுடைய ஆத்ம சக்தி அதான் இறைவன். அந்த ஆத்மா தான் எங்களுடைய சகலரை இயக்கி கொண்டிருக்கு. நாங்கள் ஒரு ஆத்மா ஒரு இல்லை. அந்த ஆத்ம சக்தி தான் நான் என்றது வருது. அந்த ஆத்ம சக்தியை நான் சரி எங்களை பொறுத்தவரை நாங்கள் முற்றிருந்த அப்படிப்பட்ட ஆக்கள் இல்லை. ஆத்ம சக்தியே இந்த உடல் உறுப்புகளை இயக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ உள்ளுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் இந்த உடல் உறுப்புகளை நல்ல முறையில் இயக்கி கொண்டிரு. அந்த நேரம் அந்த ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய நிலைமைக்கு விட்டுவிடும் இல்லையா? அதாவது நாங்கள் கட்டாயமாக உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கிறார், அந்த இறைவன் தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வு நாங்கள் இன்றைக்கு எப்போ ஏற்படுதோ அது அப்போ அது எல்லாத்தையுமே எளிமையாக நாங்கள் செயல்படுத்த முடியும். இப்போ நான் என்றது வராது, அகங்காரங்கள் எல்லாம் ஒடுங்கிடும். அந்த ஆத்மசக்தி எங்களுக்கு இந்த இறைவன் ஒரு உருவத்தை தந்து அந்த உருவத்தின் மூலம் தந்து எங்களை கருவியாக நிறுவனம் தந்து கருவியாக அந்த ஆத்மசக்தியை எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கு. அந்த இதை நீங்கள் கிடைக்கிற இதெல்லாத்தையுமே இப்போத்த பிள்ளைகளுக்கு இதை சொல்ல போனால் அதற்கு இனி ரெண்டு ஃபெட்டப் இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவன் சும்மா தேவாரங்க படிக்குதல் இன்னொரு படிக்கணும். அந்த நேரமாவது கொஞ்சம் தோட்ஸ் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக முந்தியில் நடந்தது தானே இந்த ஆன்மீக அறிவுகள் அது சொற்பொழிவுகள் கனிவர் வந்து சொற்பொழிவு சொல்கிற கோவிலாம் நல்லா நடந்ததான் இதுன்னு சொல்லு. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக போயிட்டு விஞ்ஞானத்திலேருந்து கொஞ்சம் விஞ்ஞானமாக போய்ட்டு விஞ்ஞானத்தை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய அறிவுபூர்வமாக அந்த காலத்தில் இருந்த ஒரு என்ன சொல்கிறது பெரியாக்கள் சொன்ன விஷயங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அதில் இருக்கிற அறிவியல் பூர்வமான விஷயங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் பெறுதோ அன்றைக்கு விஞ்ஞானத்துக்கான சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். விஞ்ஞானமெல்லாம் விஞ்ஞானத்திலேயும் தோன்றுனாலும் இன்றைக்கு விஞ்ஞானத்தை தவறாக பயன்படுத்துகிறபடியா விஞ்ஞானத்தில் பயன்பாடு தவறான விஷயத்துக்கு இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைமையை உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அந்த படைக்கப்பட்ட உலகத்தை இன்றைக்கு அதை அந்த ஆராய்ச்சி விஞ்ஞான ரீதியாக போய்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கு இல்லையா? சந்திர மண்டலத்தில் சூரிய மண்டலத்தில் காலடி வைக்கிறது அது வைக்கிறது இது வைக்கிறது என்னெல்லாம் போய்கொண்டு இருக்கு. இந்த எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களும் போய்கொண்டு தான் இருக்கு. என்ன செய்யணும்? நன்றி அம்மா, நன்றி. உங்களுடைய இந்த ஒரு நேரத்தை மினக்கெடுத்து எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி. அனைவருக்கும் உங்கள் சார்பாகவும் மகளிர் தின ஆண்டவன் செயல் சரியோ மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கும் சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். மகளிர் தினம் சொல்லிக்க மகளிர் என்றது பெண்கள் முதல் எவ்வாறு நடந்து கொள்ள வேணும், தனிச்சிருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக பார்க்க நாங்கள் எப்பொழுதுமே நல்லொழுக்கத்துடன் எங்களுக்கு தந்த கடமையில் நாங்கள் நல்ல முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கோம். மகளிர் தினம் வேண்டாம் கூடுதலாக மகளிர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. பெண்களுக்குத்தான் எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்க வழங்கப்படுகிறது. பேர்தான் ஆண்களை பற்றி கதைக்கிறோம். ஆகையினால ஆண்கள் தினம் என்று ஒன்று இருக்கிறதாவே அறியப்படாத அளவுக்கு ஆண்கள் சொல்லப்படுறதில்லை. ஆண்கள் தினம் பெண்கள் தினம் சொல்லிக்க சக்தி என்றது அந்த வேர்டை பெண்கள் வந்து சக்தி உள்ளவர்கள். பெண்களால் எல்லாம் உருவாக்கப்படுறது. பெண்கள் தான் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற பெண்கள் மூலம்தான் சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து எல்லாமே உருவாக்கி கொண்டிருக்கு. ஒரு குடும்பத்தில்
பிள்ளைகளை கவனிக்கணும்னு சொன்னால் பிரதான பங்கு பெற்று தாய்க்கு தான் இருக்குது. தந்தையாருக்கு வேறு சில விஷயங்கள் இருக்குது. தாய் தான் தன்னுடைய குழந்தை நல்ல முறையில் வளரணும் என்ற சிந்தனை இருக்கணும். மகளிர் ஒவ்வொருவரும் நாங்கள் பெண்கள் நல்ல முறையில் குடும்பத்தையோ சரி எங்கே தொழில் பிரிவு பார்த்தாலும் எங்கே இருந்தாலும் நாங்கள் ஒழுங்காக இருந்து அதை முன்னோருக்கு வழிநடத்தி கொண்டு போவோம். மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காரணம் பெண்கள் இல்லாமல் உருவாக்கம் இல்லைன்ற இல்லையா? நன்றி அம்மா, நன்றி.